வணக்கம். பூரணம் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா. அதுக்கு நான் டபுள் ஹார்ஸ்ன்ற ஒரு பிராண்டில் 1/2 கேஜி வெல்லம், 1/2 கேஜி அரிசி மாவு கலந்து ரூ. 99 ஒரு பேக்கேஜுமா. அந்த மாதிரி விற்கிதுமா விநாயகர் சதுர்த்திக்காக. அது மாதிரி ஒரு பேக்கேஜ் தான் நான் வாங்கிட்டு இன்றைக்கி அதில் தான் கொழுக்கட்டை செய்திருக்கேம்மா. அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சு, ஒரு வானலில் 3/4 கப்பு அளவுக்கு அந்த நாட்டு சர்க்கரையை போட்டுக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி போட்டுக்கணுமா, அந்த வெல்லம் கரைகிறதுக்கு. அந்த வெள்ளை பாகு நல்லா வரணுமா, வெள்ளை வாசனை போகிற வரைக்கும் அந்த பாகை நல்லா கிண்டி கொடுக்கணுமா. ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க தீ. 3/4 கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேம்மா. வேணுன்றவங்க கொஞ்சம் கடலைப்பருப்பை வேக வச்சு கூட இதோட சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் மட்டும்தாம்மா போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கணுமா. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய், அதுவும் ஒரு வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கும் தான் போடுறோமா. நல்லா தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா கிண்டி கொடுக்கணுமா. அதை நல்லா கிண்டி கொடுத்து அதை இறக்கி தூரமாக வச்சுட்டு, அதை இறக்கி வச்சுட்டு நம்ம மேல் மாவு செய்யணுமா. மேல் மாவுக்கு அடுப்பை பற்ற வச்சு அகைன் ஒரு வானல் வச்சு 2 கப் அளவுக்கு தண்ணி போட்டு, 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி போட்டு கொஞ்சம் உப்பும் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கணுமா. அப்போ தான் அது மிருதுவாக இருக்கும். அதனால தான் அந்த தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுமா. அது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த அரிசி மாவை போட்டு நல்லா கிண்டணுமா. நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் அதை மூடி வைங்கம்மா. நல்லா கலந்து கொடுக்கணுமா. உருண்டையாக இருந்தால் கூட சரியாயிடும். 1 நிமிஷம் அதை மூடி வச்சோமா போதுமா. மாவு சூடாக இருக்கிறப்பயே அகைன் மறுபடியும் நல்லா கலந்து கொடுத்துட்டு மேஷ் பண்ணிவிட்டு ஒரு பாலித்தீன் கவர் எடுத்து அது மேலே ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சு மேலே இன்னொரு பாலித்தீன் கவர் வச்சு ஒரு பெரிய பாத்திரம் வச்சு ப்ரெஸ் பண்ணோமா, நமக்கு அழகாக ரவுண்டாக கிடச்சிருமா. சென்டரில் அதுங்காட்டி இந்த பூரணமும் ஆறி இருக்கும். இந்த பூரணத்தை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி அந்த பூரணத்தையும் நடுவில் வச்சு நம்ம அழகாக இது மாதிரி செய்யணுமா. சென்டரில் கொஞ்சம் பூரணம் வச்சு இப்படி இப்போ சோமாஸ் மாதிரி அழகாக மடித்து விட்ருக்கலாம். உங்கள்கிட்ட அச்சு இருந்ததுன்னா அச்சில் வச்சு செய்துருங்கம்மா. நான் அச்சு எங்கே வச்சேன்னு தெரியல, மறந்து போச்சு, தேடி பார்த்தேன் கிடைக்கல, அதனால் இப்படியே செய்துட்டோம்மா. அது மாதிரி எல்லா மாவுகளையும் இதே மாதிரி கொழுக்கட்டைகளாக தயார் பண்ணிக்கோங்கம்மா. இந்த மாதிரி கப்பு மாதிரி செய்து அதுக்குள்ளே மாவை வச்சு கொழுக்கட்டை செய்ய பிரியப்பட்டாலும் செய்யலாமா. அது கொஞ்சம் மெனக்கட்ட வேலைன்றதுனால நான் சும்மா ஒரு 2 மட்டும் அது மாதிரி செய்துட்டு மீதியெல்லாம் சோமாஸ் மாதிரியே அழகாக மடித்து வச்சுட்டோம்மா. சூப்பராக வந்ததுமா. மாவு ரொம்ப நல்லா இருந்தது. பூரணமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுமா. எல்லாத்தையும் அதே மாதிரி செய்தாச்சுமா. பூரணத்தை இதுக்குள்ளே வச்சு அழகாக மடிச்சிடலாம். கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு அழகாக மடித்தோமா. சூப்பராக வந்துடுமா. ஜம்முன்னு இருந்ததுமா. இது மாதிரி செய்துட்டு அதுக்கு முன்னாடியே நம்ம அடுப்பை பற்ற வச்சு வானல் வச்சு அதில் தண்ணி போட்டு மேலே ஒரு தட்டு போட்டு அது மேலேயும் வாழை இலை போட்டு வச்சுருக்கோமா. அது மேலே இந்த செய்த கொழுக்கட்டைகளெல்லாம் அழகாக லைனாக அடுக்கி வச்சிடணுமா. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுமா. அதிக நாழி வேக விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். அதிகமாக நம்ம நேரம் விட்டோமா வெள்ளமெல்லாம் கரைஞ்சி வந்துடுமா. சூப்பராக வந்துடுச்சுமா. ஜம்முன்னு செய்துட்டோம். அருமையான பூரண கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள்.